ஆமாம், இப்போ என்ன நடந்துச்சுன்னு 3 பேர் மூஞ்சி எப்படி தொங்க வச்சிட்டு இருக்கீங்க? அது இல்லை மாமா, அவங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். அந்த வெஸ்லி அவங்களை ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் இன்னும் அவனோட வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதான் கடுப்பாகுது. இதான்பா காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. அந்த விசிலி இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவன் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதுக்குன்னு அப்படி சும்மா விட்டுற முடியுமா? மாமா, நம்ம போய் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் மாமா. யோசித்தப்பு, இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? பின்ன என்னடா, அந்த போலீஸ்காரனே அவன் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் இருக்கான். அது புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. டேய், ஒருத்தரை பார்க்க சொல்லி அனுப்பிச்சேன், என்னாச்சு? உனக்கு என்ன பதில் வந்துச்சோ வார்த்தை மாறாம அதே பதில் தான் எனக்கும் வந்துச்சு. ஒரு வித்தியாசமும் இல்லை. மீனை இங்கிருந்து கொண்டு போறதுதான் கஷ்டம்னு பார்த்தா மீனை வாங்குறதே ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் இருக்கு. இந்த தொழில் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. நம்ம ஏன் நம்ம பக்கத்து குப்பத்தில் போய் கேட்கக்கூடாது? அவங்க யாரும் வெஸ்லிக்கு பயப்பட மாட்டாங்கல்ல. நேரம் கடத்த வேணாம், சீக்கிரம் போய் பார்ப்போம்.